இஃபி வந்து நான் போனேன் போன வருஷம் கோவால. அதுல எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா இன்டர்நேஷனல் படமும் பார்த்தோம். எதுவுமே சென்சார்லாம் வரல. ஓப்பனிங்ல அவங்களோட யாருக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரி கார்ட்ஸ் போடுவாங்க. ப்ரொடியூசர்ஸோட பேர் போடுவாங்க. ஏதாவது ஒரு நிறுவனம் ஆகர்ஷ் அவங்க சப்போர்ட் பண்ணிருக்கலாம், அதை பத்தி போடுவாங்க. ஒரு படத்துக்கு போவாங்க. படம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிரிட்ஸ் யார சப்போர்ட் பண்ணாங்க, பேசிக்கான என்கிரிட்ஸ் அப்படிதான் போட்டு முடிப்பாங்க. சர்டிபிகேட்டும் ஒண்ணு கிடையாது. சென்சார் சென்சார்னு அந்த சர்டிபிகேட்டும் ஒன்றும் கிடையாது. அட்வைசர்ஸும் கிடையாது. கட் பண்ணி அப்படியே போனா நம்மளோட விடுதலை படம் அங்க அதே மாதிரி இன்டர்நேஷனல் மூவி பிளேஸ் பண்ணப்பட்டிருக்குல்ல, எந்த படம் வேணா பார்க்கலாம். ஓகே, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பத்தி என்ன நான் டீட்டெயிலா பேசுறேன். ஸோ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஃபாரின் படம் பார்த்துட்டு அடுத்த ஷோ நம்ம ஊர் படம் விடுதலைங்கிற படம் அது எப்படி இங்க ரிசீவ் பண்ணப்படுது. இப்போ ஆடியன்ஸ் வந்து புது புது ஆடியன்ஸ், பல பேர் நார்த் இந்தியன்ஸ், அதுல கொஞ்சம் சில பேர் வந்து அதை தாண்டி சில பேர் வந்து ஃபாரினர்ஸ்ல இருக்காங்க. இந்த ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணப்படுதுங்கிறதுக்காக விடுதலை பார்க்கணும். அதுவும் ஒரு ஆக்டர், ஒரு டேரக்டர் எப்படி இதை பார்த்திருக்காரு பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கணும். டேரக்டர் கட்டு மாதிரி இருக்கும்னு நினைச்சு நான் போய் பார்த்தேன். சம ஷாக்கு. ஸ்டார்டிங் எடுத்தோடனே வருது சர்டிபிகேட். அதுல எனக்கு ரைட் முடிச்சுட்டீங்கப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரீஃபைலேயே எக்ஸ்டெண்டட் கட்டுன்னு கொஞ்சம் நம்ம தியேட்டர்கள் கட்டோட எக்ஸ்டெண்டட் கட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஒரு 15 மினிட்ஸ் நினைக்கிறேன். அதுவே அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல காணும். படம் முடிஞ்சு, படம் ஷோ முடிஞ்சு படம் அப்படியே தியேட்டர்கள் கட்டு தான், தியேட்டர்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு, எதுக்கு இந்த படத்துக்கு வந்துங்கிற மாதிரி ஆச்சு எனக்கு. அப்பதான் புரிஞ்சுது விடுதலை முதல்ல ரிலீஸ் ஆனப்ப எத்தனை பேர் தியேட்டருக்கு வந்து இந்த மாதிரி என்னடா படமே பாதி இது, இந்த வேர்டு மியூட்டு அந்த வேர்டு மியூட்டு, இது பிளரு அங்க பிளரு இது கட்டு, இன்னும் ஒரு படமே கிட்டத்தட்ட அப்படியே ஒரு கொத்து போட்ட மாதிரி இவங்க ஒரு விஷயம் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. படம் ஸ்கிரீனிங் முடிச்சுட்டு வெற்றிமாறன் சார் வந்து Q&A மாதிரி ஒரு டிஸ்கஷன் சின்னதா போகும், சிம்பிளா ஒப்பீனியன்ஸ் என்னன்னு பேசிப்பாங்க. தட் டைம் ஐ வாண்டட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஒரு டைரக்டரா ஒரு ஃபிலிம் மேக்கரா சாருக்கு வந்து ஒரு படம் நான் ஒரு எடுத்திருக்கேன், சென்சாருக்கு போய் அது வேற படமா வருதுங்கிறது எனக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் இது ஏன் படமே இல்லைன்னு சென்சாருக்கு அப்புறம் அப்படி ஏதாவது ஒரு படத்துல நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? டு யூ நீட் சென்சார் இஸ் வைட்டல் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் எக்கோ சிஸ்டம்ங்கிறத கேட்கலாம் நினைச்சேன். தலைவனே இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு தலைவனே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஆர்கனைஸ் பண்ணப்படுற ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஹார்ன், அது ஒரு கௌரவம் இல்ல அது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காரு, கிட்டத்தட்ட சீஃப் கெஸ்ட் மாதிரி. அப்பேற்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்தவரை போய் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அவர் ஒரு கருத்து சொல்ல போய் எதுக்கு அவர் சங்கடமான இடம் கொடுக்குறோம், அதனால தனிப்பட்ட முறையில் என்னைக்காச்சும் அவர்கிட்ட பார்த்தா பேசிக்கலாங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு வந்துட்டேன். ஐ மீன் ஆஸ்கிங். பட் நான் எனக்கு ஒரு பர்சனலா எனக்கு நான் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கரா, ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கரா எனக்குள்ள ஒண்ணு இருக்கு. என் படம் அது என் படம், அவ்வளவுதான். நான் ஒரு படம் எடுக்கிறேன், அது அவ்வளவுதான். அதுக்கு ரேட்டிங் கொடுங்க, இந்த யாரை பார்க்கலாம், 18+ இருக்கவங்க தான் பார்க்கணும். இப்ப அமெரிக்கால வந்து வேற விதமான ரேட்டிங்ஸ் இருக்கும்.